நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினதியானங்கள். ஜூன் 17. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். மேகத்தில் வெளிப்பட்ட கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். வசனம் 16. மோசே சீனாய் மலையில் ஏறினான். மகிமையின் மேகம் மலையை மூடிக்கொண்டது. அவன் அங்கே 6 நாள் காத்திருந்தான். 7ஆம் நாளில் கர்த்தர் அவனை அழைத்தார். கர்த்தர் அவனிடத்தில் தம்முடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் எழுதி கொடுத்தார். இதுவே இஸ்ரவேல் மக்கள் கடைபிடிக்கும்படியான பரிசுத்தமான தேவனின் பிரமாணங்கள். இதுவே தேவன் அந்த மக்களிடத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள். இது அவர்கள் கடைபிடிக்கும்படியான பல்வேறு கட்டளைகளை உள்ளடக்கியது. இவற்றை நிறைவேற்ற முடியாத மக்களை அது பாவிகள் என்று தீர்த்தது. அவர்களை குற்ற உணர்வுக்குள்ளாக்கியது. இந்த பிரமாண சட்டங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியம் என்றும் ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் என்றும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்றும் பவுல் எழுதுகிறார். புதிய உடன்படிக்கையின் கீழ் நாமே கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறோம். அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணங்கள் ஆவிக்குரியது. இது நம்மை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு நீதியை கொடுக்கிறது, மேலும் இது நிலைநிற்கக்கூடியது என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் மோசே மற்றும் பழைய ஏற்பாட்டு மக்களை காட்டிலும் எத்தகைய சிறப்புக்குள்ளும் சிறந்த மகிமைக்குள்ளும் வந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்ட அனைவரும் இஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இதில் நாம் விடுதலையை அனுபவிக்கலாம். இங்கே பயமில்லை, மறைபொருள் இல்லை, தடைகள் இல்லை. ஆகவே புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நமக்கு அவர்களை காட்டிலும் கூடுதலான பொறுப்புகளும் இருக்கின்றன. மோசே 40 நாட்கள் மகிமையின் மேகத்துக்குள் இருந்தான். திரும்பி வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் முக்காடு போட்டுக்கொண்டான். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலிலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். முக்காடு இல்லை, ஆவியானவரின் துணையோடு படிப்படியாக நாம் இந்த மறுரூபத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஒரு நாள் வரும், கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போக வருவார். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாக மாறுவோம். இந்த மறுரூபமாக்கும் வேலையை ஆவியானவர் நமக்குள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற பாடுகள், வேதனைகள், எதிர்ப்புகள், நோய்கள் போன்றவற்றின் வழியாய் செல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவை அதிகமாய் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இவை கிறிஸ்துவின் சாயலை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகின்றன. மோசே மலையில் தங்கியிருந்தது போல நாமும் கர்த்தரிலும் அவருடைய வேதத்திலும் நிலைத்திருக்கும் போதும், சபை கூடி வரும்போதும், விசுவாசிகளின் ஐக்கியத்தை அனுபவிக்கும் போதும் இந்த சாயலில் நாம் வளர்கிறோம். ஆகவே சிறந்த மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை அனுபவித்தாலும் அதை நன்மைக்கேதுவானதே என்று உணர்ந்து எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் சிந்தையோடு நடந்து கொள்வோம். ஆமேன்.